ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 102. ராமன் தந்தையை நினைத்து புலம்புதலும் ஜலதர்ப்பணம் செய்தலும் அயோத்தியா ஜனங்கள் ராமனிடம் வந்து சேருதலும். தசரதன் இறந்த செய்தியை கேட்ட ராமன் தாங்க முடியாத மன வருத்தத்தினால் மெய்மறந்து கீழே விழுந்து மூச்சித்தனன். பரத சத்ருகணர்களும் லக்ஷ்மணனும் சீதையும் கதறிக்கொண்டே ராமனை மூச்சை தெளிவிப்பதற்காக அவன் உடல் முழுதும் தண்ணீர் தெளித்தனர். சிறிது நேரம் சென்று கண் விழித்த ராமன், ஐயோ தந்தை மாண்டனரே, இனி அயோத்தியில் எனக்கு என்ன காரியம்? அரசன் என்னை பிரிந்ததனால் உயிர் விட்டனன். நான் அவனுக்கு உடனிருந்து உத்தரகிரியைகள் செய்ய பெற்றிலனே. இப்படிப்பட்ட என்னால் அவருக்கு என்ன பிரயோஜனம்? பரதா, இனி நான் வனவாசம் தீர்ந்த பின்பும் அயோத்திக்கு போக விரும்புகின்றேன். அப்படி போனாலும் எனக்கு இது நன்று இது தீது என்று எடுத்து கூறுவார் யார் இருக்கிறார்கள்? என் தந்தை ஒருவரே நல்லது கெடுதல்களை எனக்கு பிரியமாக எடுத்து கூற வல்லவர். அப்படிப்பட்டவரை இழந்த பின் எனக்கு அவ்விடத்தில் என்ன காரியம்? ஐயோ லக்ஷ்மணா, நீ தந்தை இல்லாதவனாயினையே. ஐயோ சீதே, உன் மாமனாரான மகாராஜா மாண்டாரே என்று கூறி வெகுவாக புலம்பினன். பிறகு ராமலக்ஷ்மணர்கள் மந்தாகினி நதியில் நீராடி தந்தைக்கு செய்ய வேண்டிய ஜல தர்ப்பணாதிகளை செய்தனர். பிறகு கரையேறி இங்குண பின்னாக்கை இழந்த பழங்களுடன் கலந்து உருண்டைகள் செய்து தர்ப்பங்களை பரப்பி அவற்றின் மேல் இட்டு தந்தைக்கு பிண்ட பிரதானம் செய்தனர். பிறகு ராமன் பர்ணசாலையை அடைந்து பரத லக்ஷ்மணர்கள் இருவரையும் அழுந்த கட்டி கொண்டு அழுதனன். இதை கண்ட பரதனுடைய சேனா சமூகங்கள் அங்கு வந்து ஓ என்று ஓலமிட்டி கதறின. அவர்களுடைய அழுகுழலால் ஏற்பட்ட சப்தத்தினால் அப்பர்வதத்தில் எதிரொலி உண்டாயிற்று. காட்டிலுள்ள சகலவிதமான மிருகங்களும் பயந்து ஓடின. பறவை கூட்டங்கள் திகிலடைந்து பறந்து ஓடின. பிறகு சேனை கூட்டங்கள் பர்ணசாலையை சமீபித்து ராமனை கண்டன. ராமன் அந்த ஜனங்களை கண்டு பிள்ளைகளை தகப்பன் போலவும் பெண்களை தாய் போலவும் பெருமையுடன் அணைத்து கட்டி கொண்டனர். சிலர் ராமனை வணங்கினர். ராமன் சிநேகிதர்களையும் உறவினர்களையும் மற்றும் உள்ளவர்களையும் அவரவர்க்கு தகுந்தபடி சம்மானித்தனன். அவ்விடத்தில் ராமன் முதலியோருடைய அழுகுரலானது பூமியிலும் ஆகாயத்திலும் மலை குகைகளிலும் திசைகளிலும் எதிரொலி உண்டாக்கி மிருதங்க சப்தம் போல் ஒலித்தது. ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 103. ராமன் தாய்மார்களையும் வசிஷ்டர் மந்திரிகள் முதலானோர்களையும் கண்டு பேசுதல். வசிஷ்டர் தசரத மனைவிமார்களை முன்னிட்டு கொண்டு ராமனை பார்க்க விருப்பமுற்று அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தனர். வரும் வழியில் கௌசல்யை முதலியோர் மந்தாகினியில் ராம லட்சுமணர்கள் ஸ்நானம் செய்யும் தண்ணீர் துறையும் அவர்களால் தர்பைகளின் மேல் பரப்பி வைக்கப்பட்ட பிண்டங்களான இங்குண பின்னாக்கு உருண்டைகளையும் கண்டு அடக்க முடியாத துக்கம் அடைந்து புலம்பி அழுதனர். கடைசியில் ரிஷிகள் போல் விளங்கும் ராம லக்ஷ்மணர்களை கண்டனர். ராமனும் லக்ஷ்மணனும் தாய்மார்களுடைய பாதங்களை பிடித்து கொண்டு நமஸ்காரம் செய்தனர். அண்ணனும் வணங்கின மைந்தர்களின் முதுகிலுள்ள தூளிகளை அவர்கள் தங்கள் கைகளால் துடைத்தனர். சீதையும் கண்ணீர் விட்டு கொண்டே மாமியார்களின் பாதங்களை பிடித்து வணங்கினள். கௌசல்யை சீதையை கண்டு பரிதபித்து தன் சொந்த மகளை போல் கட்டிக்கொண்டு, சீதே, நீயோ ஜனகராஜன் திருமகள், நீ எப்படி ஜன சஞ்சாரம் இல்லாத இவ்வனத்தில் வசிக்கின்றாய்? வெயிலில் வதங்கின தாமரை போலவும் வாடி வதங்கின கருநெய்தல் போலவும் மேகங்களால் மறைக்கப்பட்ட சந்திரகலை போலவும் உன் முகம் காணப்படுகிறதே என்று துக்க மேலீட்டால் புலம்பினள். பின்னர் ராமன் வசிஷ்டரை வணங்கி அவருடன் கூடவே உட்கார்ந்தனன். பரதனும் மந்திரிகளோடும் பட்டணத்தில் உள்ள முக்கியமான உத்தியோகஸ்தரோடும் மற்றும் உள்ளவரோடும் ராமனது சமீபத்தில் உட்கார்ந்தனன். ராமனும் லக்ஷ்மணனும் பரதனும் அப்போது கார்கபத்தியம் முதலிய 3 நெருப்புகளை போல் விளங்கினர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ